பிரியாணி சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆயிடுச்சு. சரி சாப்பிடலாம் வாங்க. எல்லாருக்கும் பிரைஸ் கார்டு. உட்காருங்க. சாப்பிட்டு தான் வந்துட்டீங்க. நீங்களும் சாப்பிடுங்க. உட்காருங்க. சரி எஸ்தர் இப்ப சாப்பிட போற, நீ பிரேயர் பண்ணிருமா. தகப்பனே குமார் ராஜா இங்கே தேசத்தை நினைவு கூர்ந்து செபிக்கிற ராஜா, எழுப்பதற்காக தகப்பனே நீங்க கன்னியாகுமரிக்காக திருநெல்வேலிக்காக ராஜா. அப்பா பிரிசி தூங்கிட்டு இருக்க, ஜாப் பண்றாங்க. அவங்க எங்க வந்துட்டு இருக்காங்க? இப்பதான் திருநெல்வேலி வந்திருக்கா. அக்கா போங்கக்கா, அவங்க திருநெல்வேலி தான் இருக்காங்க. இன்னும் மதுரை வரணும், திருச்சி வரணும், தாம்பரம் வரணும். போங்கக்கா, நான் தூங்குறேன். என்ன மாமி எல்லாரும் தூங்கிட்டாங்க? அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அளப்பாதீங்கள் என்று சொல்லி மத்தேயு 6:7 இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு நம்ம எதற்காக ஜெபிக்கிறோம் என்று சொல்லி தெரியாமலே இன்றைக்கு அநேகர் ஜெபிக்கிறதுனாலதான் அந்த ஜபமும் கேட்கப்படுகிறது இல்லை. ஜபத்துல ஜனங்களுக்குள்ளாக ஒரு மனமும் வருகிறது இல்லை. நம்ம சரியா ஜெபித்து பலனை பெறுவோம்.